3 விஷயங்கள் இந்த கேது பகவானால் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். அது என்னங்க அந்த 3 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாங்க இந்த சொத்து பிரச்சனை, இந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு அந்த கோப்புகள் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இப்போ கேது பகவான் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஆதார் கார்டில் இல்லை ஏதேனும் ஒரு ஐடி ப்ரூஃபில் கூட ஏதாவது சின்ன எழுத்து மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் இப்போ போய் சரி பண்ணிடலாம். ஏதாவது சொத்து டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வில்லங்கம் இருக்கலாம், இப்போ போய் நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாம். இந்த பீரியடில் கேதுவின் தயவால் கோப்புகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் சரி செய்யப்படும். ஆக குரு பகவானினுடைய தயவாலே இந்த வருடம் உங்களுக்கு நன்முறையில் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அதே போல் இந்த லவ் அப்படி இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற அன்பர்களுக்கும் கூட குருவின் தயவால் காதல் கைகூடும். அப்போ பாருங்கள், இந்த புத்தாண்டை பொறுத்த மட்டிலும் குரு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு. ஜென்ம குரு தான், அது சில மன அழுத்தங்களை கொடுப்பார், மன குழப்பங்களை கொடுப்பார், திடீர் முடிவுகளால் தடுமாற்றங்களை கொடுப்பார், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாதுங்க. ஆனாலும் அவர் கல்யாணத்தை கொடுப்பார், கணவன் மனைவி பிரச்சனையை குறைப்பார், குழந்தையை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளில் நன்றாக இருக்குது. ஆக உத்தியோகத்தில் உயர்வு அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் இரண்டுக்குமான காலகட்டம் இந்த காலகட்டம். நீங்கள் நல்லபடி ஆல்ரெடி தகுதியோடு இருக்கீங்கன்னா உயர்வுகள் கிடைக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கலாம். ராகு பகவான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவார், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனை அடுத்ததாக 10ஆம் இடத்தில் அமருகின்ற சனி பகவானால் நல்லா புரிஞ்சுக்கிடணும், கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கும் உத்தியோகம் தொழில் சார்ந்து, ஆனாலும் தொழில் நகரும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம தான் என்ன வருடம் பிறந்தாலும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு என்றாலும் சித்திரை 1ஆம் தேதி நம்முடைய தமிழ் மரபின்படி நமக்கு தமிழ் புத்தாண்டு. அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெயர் கொண்டு நம்ம தமிழ் வருடத்தை 60 வருடங்களாக அழைக்கின்றோம். அந்த விதத்தில் இந்த வருடத்திற்கு விசுவாவசு வருடம் அப்படின்னு பெயருங்க. சில முக்கிய கிரகங்கள் அனைத்துமே இந்த விசுவாவசு வருடத்தில் பெயர்ச்சி பெறுகிறாங்க. அப்போ இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகளை எல்லாம் ஏறத்தாழ நம்ம கணக்கிட்டு பொது பலன் அடிப்படையில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நம்ம பலன் சொல்ல போகிறோம். இந்த பலனுடைய பலம் ஒரு 10% நீங்கள் எடுத்துக்கிடலாம். உங்கள் சுயஜாதக தசாபுக்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதையும் ஒரு முறை பார்த்துட்டு எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் செயல்படுத்துறது மிக நல்லது அப்படிங்கிற ஒரு முன்னுரையோடு நம்ம இப்போ உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த விசுவாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, எங்கெல்லாம் நன்மைகள், எங்கே கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஆக தொடர்ந்து நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்களே. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அறிவார்ந்தவர்கள், ஆக்கப்பூர்வமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை, உங்களுக்கு இந்த புத்தாண்டை பொறுத்த மட்டிலும் நீங்கள் அறிஞ்ச ஒன்று தான், உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான் நிலை பெற இருக்கிறார். ஜென்ம ராசிக்குள்ளாகவே மே மாதத்திலிருந்து குரு பகவானும் வர இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்திற்குள்ள ராகு சென்று 3ஆம் இடத்திற்குள்ளாக அற்புதமான இடத்துல கேதுவும் வர இருக்காங்க. ஸோ இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நன்மைகள் கொஞ்சம் கூடுதல், சில இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் தாங்க இருக்குது. சரிங்களா? சரி, நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ கேது 3ஆம் இடத்திற்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. 3 விஷயங்கள் இந்த கேது பகவானால் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். அது என்னங்க அந்த 3 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாங்க இந்த சொத்து பிரச்சனை, இந்த டாக்குமெண்டேஷன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த கோப்புகள் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இப்போ கேது பகவான் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஆதார் கார்டில் இல்லை ஏதேனும் ஒரு ஐடி ப்ரூஃபில் கூட ஏதாவது சின்ன எழுத்து மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், கரெக்ஷன்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் இப்போ போய் சரி பண்ணிடலாம். ஏதாவது சொத்து டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், வில்லங்கம் இருக்கலாம், இப்போ போய் நீங்கள் கரெக்ட் பண்ணிடலாம். இந்த பீரியடில் கேதுவின் தயவால் கோப்புகளில் இருக்கின்ற பிரச்சனைகள் சரி செய்யப்படும். அதனை அடுத்ததாக ஏதேனும் சொத்துக்கள் விற்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த காலகட்டம் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்பதற்கான வழிவகைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஒரு நல்ல மேன்மை பெறலாம். அடிக்கடி கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மிதுன ராசி அன்பர்கள். அப்போ கேதுவின் தயவால் இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்குதுங்க.
அதனை அடுத்ததாக குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளாக வருகின்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானா, ஜென்ம குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய யோக நிலை கிடையாது தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனாலும் குருவின் பார்வைங்கிறது சில இடங்களில் உங்களுக்கு நன்மைகளை தந்தே தீரும் அன்பர்களே. அந்த விதத்தில் குருவினுடைய 7ஆம் பார்வையினால் உங்களுக்கு திருமணம் ஏதேனும் தடைபட்டு இருக்கின்றது என்றால் அவை முடிவதற்கான ஒரு வழி வகைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக திருமண அமைப்புகளில் மேன்மை உண்டு, தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். கணவன் மனைவிக்கு இடையில் போய்கிட்டு இருந்த பல்வேறு கருத்து வேறுபாடுகள் 7ஆம் இடத்தை குரு பார்த்து கலத்திர ஸ்தானத்தை வலுப்படுத்தி பிரச்சனைகளை குறைப்பார். அப்போ குரு பகவான் பாருங்க ஒரு நல்ல அமைப்புகளில் உங்களுக்கு செயல்படுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குருவினுடைய பார்வையானது 5ஆம் பாவகத்திற்கும் வலுப்பெற்று விழுகின்றது. இதன் மூலமாக புத்திரபேறு இல்லாத அமைப்புடைய நண்பர்களுக்கும் புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வழிவகைகளை குரு பகவான் ஏற்படுத்தி அருள்வார். ஆக குரு பகவானினுடைய தயவாலே இந்த வருடம் உங்களுக்கு நன்முறையில் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அதே போல் இந்த லவ் அப்படி இப்படின்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிற அன்பர்களுக்கும் கூட குருவின் தயவால் காதல் கைகூடும். அப்போ பாருங்கள், இந்த புத்தாண்டை பொறுத்த மட்டிலும் குரு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காருன்னு. ஜென்ம குரு தான், அது சில மன அழுத்தங்களை கொடுப்பார், மன குழப்பங்களை கொடுப்பார், திடீர் முடிவுகளால் தடுமாற்றங்களை கொடுப்பார், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாதுங்க. ஆனாலும் அவர் கல்யாணத்தை கொடுப்பார், கணவன் மனைவி பிரச்சனையை குறைப்பார், குழந்தையை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளில் நன்றாக இருக்குது. இந்த பூர்வீக சொத்து இருக்கு பாருங்க, இப்போ 9ஆம் வீட்டுக்கு ராகு வந்தது ஒரு பக்கம், அங்கேயே குருவார்வை போனதும் இன்னொரு பக்கம். இந்த காலகட்டம் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கெல்லாம் ஏதாவது விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட ரேட்டிங்லாம் டக்குன்னு ஏறும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பு. அந்த ரேட்டிங்ஸ்லாம் ஒரு நல்ல நிலையை நோக்கி நகரக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இது ஒரு சூப்பர் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லலாம். மற்றபடி இது ஒன்றும் பெரிய ஏற்றமா அப்படின்னு கேட்டால் ஏற்றம்னு சொல்ல முடியாது. இந்த விஷயங்களுக்கு ஓகே. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் 9ஆம் இடம் தனிலே உங்களுக்கு ராகு பகவான் அமருகிறார். 9ல் ராகு வர்றதுங்கிறது ஒரு நியூட்ரலான நிலைமை. இன்னும் சொல்லப்போனால் அது கொஞ்சம் தீமைகளை தரதான் செய்யும். என்னன்னாங்க, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நல்லா சாமி கும்பிட்டே வருவான், கோயிலுக்கு போவான், அதை பண்ணுவான் இதை பண்ணுவான், இல்லை நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பான், திடீர்னு ஒரு மனமாற்றம் வந்துடும். பார்த்துக்கலாம் படிப்பில், கோயில் போய் என்ன பண்ணுவான் அப்படின்னு அப்படியே அந்த இயற்கையான பழக்க வழக்கங்களில் இருந்து கொஞ்சம் அப்படியே வேறுபடுவீர்கள் இந்த காலகட்டத்தில். எதுக்கு சாமி கும்பிடணும், எதுக்கு படிக்கணும், எதுக்கு வேலைக்கு போகணும், அப்படி எதிர்மறை சிந்தனைகளை இந்த 9ஆம் இடத்து ராகு பகவான் அருள்வார். அப்போ அதெல்லாம் பெருசுபடுத்தாமல் அதெல்லாம் உதிர்த்து விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. வெளியூர் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறதுக்கு 9ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு பகவான் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாருங்க. அப்போ யாராச்சும் வெளி மாநிலங்களில் அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு, வெளிநாடுகளில் போடுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் போடலாம். உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பை தரக்கூடிய அமைப்புகளில் உண்டுங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தியோக இடமாற்றங்களும் ராகுவின் தயவால் கிடைக்கும் மிதுனத்துக்கு இந்த காலகட்டத்தில். ஆக உத்தியோகத்தில் உயர்வு அல்லது உத்தியோகத்தில் இடமாற்றம் இரண்டுக்குமான காலகட்டம் இந்த காலகட்டம். நீங்கள் நல்லபடி ஆல்ரெடி தகுதியோடு இருக்கீங்கன்னா உயர்வுகள் கிடைக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கலாம். ராகு பகவான் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருவார், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனை அடுத்ததாக 10ஆம் இடத்தில் அமருகின்ற சனி பகவானால் நல்லா புரிஞ்சுக்கிடணும், கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கும் உத்தியோகம் தொழில் சார்ந்து. ஆனாலும் தொழில் நகரும், உத்தியோகம் நகரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் தொழில் பொருளாதாரம், நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த எந்த அமைப்புகள் இருந்தாலோ இந்த காலகட்டம் அளவுக்கு அதிகமான வேலை பணிச்சுமையை 10ஆம் இடத்து சனி பகவான் வழங்கியே தீர்வாருங்க. அதில் நீங்கள் ஒன்றும் மாற்றவே முடியாது. ஆனாலும் இந்த காலகட்டம் வருமானத்தை தருங்கிறதுல மாற்றம் இல்லை.
பேசினதை கொடுத்துருவாங்க. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக உடல்நிலையை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் உண்டு சனியின் பார்வையினால். அப்போது நம்ம பிள்ளைகளுடைய படிப்பில் கூடுதலான கவனங்களை செலுத்த வேண்டியது மிதுன ராசி நேயர்களுக்கு அவசியமாகிறது. வேலை வாய்ப்புகள் கூட இல்லாத நண்பர்கள் தாராளமாக வாங்க, வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு செல்லலாம். வெளியூரில் போய் வேலை வாய்ப்புகள் தேடுகின்ற பொழுது இந்த சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா 8க்கு அதிபதி. அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஜாதகம். சாஸ்திரம் தொழில் செய்பவர்கள், சினிமா துறை சார்ந்திருப்பவர்கள், கலைத்துறை, கம்ப்யூட்டர் துறை சார்ந்திருப்பவர்களுக்கு இது இன்னும் ஒரு படி நல்ல வளர்ச்சியையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சூப்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதே போல் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால் அடிக்கடி பார்த்திங்கன்னா எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பெரிய மனுஷங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பீங்க, நீண்ட நாளாக அவர் அப்படியே தள்ளி போட்டு வந்துக்கிட்டு இருப்பார். இப்போ எடுத்துகிட்டு வந்து அந்த ஹெல்ப்பை கொடுப்பார். பண்ணித்தரேன், இது ஓகே முடிச்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி. ஆக அந்த விதத்தில் உதவிகள் கேட்கின்ற இடங்களில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? தாயார் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் தாயாரின் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம், அல்லது தாயாருடனான கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஆக ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து கிரகங்களின் பெயர்ச்சிகளும் உங்களுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு. பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் உள் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படணும். எடுத்தவங்க அழுத்தணும் முடியணும்னு சொல்லிட்டு எதுலேயும் இறங்கிடாதீங்க. சரிங்களா? அப்படி இறங்கிட்டிங்கன்னா தான் அந்த செயலை முடிக்க முடியாமல் நீங்கள் திணறுவீங்க. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ஆக மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம், தொழில் அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம் நன்றாக அமைகின்றது. அனைத்து அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.